Hi, hello, good morning, my dear all fit family. 30 days summer weight loss challenge day 11. அதாவது டே 10 வரைக்கும் பாடி வெயிட் வச்சு அதாவது ஃபுல் பாடி வெயிட் ஒர்க் பார்த்தோம். இப்போ தம்பிள் வச்சு இந்த ஒரு 10 நாள் 10ல இருந்து 11ல இருந்து 20 வரைக்கும் பார்க்கலாம்னு இருக்கோம். உங்ககிட்ட தம்பிள் இருக்கு அப்படி உங்க ஃப்ரெண்ட் வீட்ல யாரா இருக்குன்னா வாங்கிட்டு வந்து கூட ஒர்க் அவுட் பண்ணுங்க. கொரோனா டைம்ல ஒர்க் அவுட் பண்றது ஹோம் ஒர்க் அவுட்லாம் வாங்கியிருப்பாங்க. யார் வீட்லனா இல்ல உங்க வீட்லயே இருந்தாலும் பரணையில இருக்கும், கடையில தூக்கி போலான்னு அம்மா வச்சிருப்பாங்க. மாமா வேணாமா காட்டுமா ஒர்க் அவுட் திரும்பி பண்றேன்னு சொல்லி வாங்கி இந்த சம்மரை யூட்டிலைஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒருவேளை தம்பிள் இல்லாதவங்க நாங்க இது என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தயவு செய்து உங்களுக்கு சொல்றேன், ப்ரோக்ரஸ் பண்ணுங்க. இந்த 10 நாள் போட்ட ஒர்க் அவுட் திரும்ப டே 1க்கு போயிட்டு டே 1ல நீங்க 5 ரவுண்ட் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் எக்ஸ்ட்ரா பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் அடுத்த வாட்டி 7 ரவுண்ட்ல 6 ரவுண்ட் பண்ணுங்க. எப்படி ஒரு 3 ரவுண்ட் 4 ரவுண்ட் பண்ணவங்களா கொஞ்சம் ப்ரோக்ரஸ், அதாவது 10 புஷ்அப் பண்ணீங்கன்னா 15 புஷ்அப் அந்த மாதிரி அந்த நீங்க உண்மையாவே நோட்ல தான் எழுதி வச்சிருந்தீங்க அப்படின்னா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புனீங்கன்னா வார்ம் அப்லாம் பண்ணிட்டு ஸோ அதையே ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இந்த 10 to 20 இருக்கிற தம்பிள் வச்சு நம்ம சீரியஸ் பார்க்கலாம். 21 to 30 சம் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ், அது என்னன்னு தெரியல, இன்னும் பிளான் பண்ணல. அதுக்கான ப்ரோக்ராம் டிசைட் பண்ணிட்டு நான் சொல்றேன். ஓகே, எல்லாமே பிரயோஜனமா தான் போடுறேன். ஓகே உங்களுக்காக. ஸோ வார்ம் அப் பண்ணி வீடியோக்குள்ள வாங்க. வார்ம் அப் லிங்க் பேசிக்கா அதே தான் இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. டிஸ்கிரிப்ஷன்ல நோட் பண்ணி நல்ல ஒரு வார்ம் அப் ஒரு வாட்டி லேர்ன் பண்ணீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்க போய் லிங்க் எல்லாம் டேப் பண்ண தேவையில்ல. நல்ல ஒரு வார்ம் அப் பண்ணிட்டு பண்றது நல்லது. ஸ்ட்ரெச்சிங் கூட பரவாயில்ல. ஓகே, வலி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தூங்கினாங்கன்னா போயிடும். ஆனா வார்ம் அப் பண்ணாம பண்ணி இன்ஜுரி ஆகுது அதிக வாய்ப்பு இருக்கு. வார்ம் அப் மறக்காதீங்க. ஹைட்ரேட்டடா பாத்துக்கோங்க. காலி ஆயிடுச்சு, தண்ணி வச்சுக்கோங்க, டவல் வச்சுக்கோங்க. ஆக்சுவலா நான் போன ஒர்க் அவுட்டுக்கு எடுத்துட்டு வந்தேன். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அடுத்த நாள் வீடியோ அப்படியே, அதாவது டே 10 ஒர்க் அவுட் முடிச்சுட்டு 11 வீடியோ அப்படியே சூட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒர்க் அவுட் முடிச்சனால தான் இவ்வளவு சொல்லிட்டு என்னடா வரும்போது இவ்வளவு வாங்க பாருங்கன்னு நினைக்காதீங்க. டிஸ்கஷன் நோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன எக்ஸசைஸ்ன்றது குயிக்கா ஆல்ரெடி டெமோ பார்த்துட்டு கிக் ஸ்டார்ட் டு இட் யுவர் செல்ஃப். ஓகே போலாமா? ஓகே போலாமா? கமான் மதி. ஃபர்ஸ்ட் தம்பிள் ஸ்விங். அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் மேல கை எடுத்துட்டு இப்ப மட்டும் பேக்ல புஷ் பண்ண போறீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. எஸ், இது எப்படின்னா திரும்பி சொல்ற பாருங்க. ஃபர்ஸ்ட் தம்பிளை தூக்கிக்கோங்க. குட்டி தம்பிளா தான் ஒரு தம்பிள் கூட வச்சுக்கலாம். எடுத்துட்டு ஹிப்பு மட்டும் பேக்ல போகணும். அப்படியே நீ கொஞ்சம் பெண்ட் ஆகணும், ஹாம்ஸ்ட்ரிங்கோட ஃபீல் ஆகணும். ஹிப்பை மேல வரும்போது லாக் பண்ணணும். ஓகே, ஸ்விங் மேல போகும்போது லாக், மேல போகும்போது லாக். ஓகே சிம்பிள். வரல அப்படின்னா ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்விங் பண்ணுங்க. 1 பிராக்டிஸ் பண்ணுங்க. பேக் ஸ்ட்ரைட்டா இருக்கணும், ஹிப் பேக்ல புஷ் ஆகணும், ஹாம்ஸ்ட்ரிங் பண்ணணும். ஓகேவா? புரிஞ்சுதா? செகண்ட் எக்ஸசைஸ் அப்ரைட் ரோ. சிம்பிள். ஓகே, அப்ரைட் ரோ எல்லாருக்குமே தெரியும். 12 ரெப்ஸ் பண்ணா போதும். ஓகே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. கரெக்டா பண்ணா மசில்ல கரெக்டா உள்ள வருது தெரியும். ட்ரெபீசியஸும் டெல்ட் செம வேற லெவல்ல தெரியுது. ஓகே, உங்களால முடியல, பிகினரா இருக்கீங்க, ஒரே தம்பிள் இருக்குதுன்னா ஸோ ஒரு தம்பிளை வச்சுட்டு கூட இப்படி பிடிச்சிட்டு கூட ஜஸ்ட் இவ்வளவு தூரம் ட்ரை பண்ணுங்க. 2 கையை பிடிச்சிட்டு. ஓகே, இப்படி பண்ணா பெருசா ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்படி பண்ணா வேலைக்கு ஆகாது. ஸோ அப்படிலாம் பண்ணாதீங்க. நான் இந்த மாதிரி எதனா ட்ரை பண்ணிருப்பேன். பட் அது வேணா, ஒரே ஒரு தம்பிளை வச்சு குட்டி வெயிட்டா இருந்தா அது மாதிரி பண்ணுங்க. பட் இல்லைன்னா ஒரு தம்பிளா இருந்தாலும் சரி 2 கை லாக் பண்ணிட்டு ஜஸ்ட் இவ்வளவு தூரம் போயிட்டு வாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா ஸ்குவாட். ஓகே, தம்பிள் ரேக் ஸ்குவாடும் இல்ல கார்பெட் ஸ்குவாடும் இல்ல, டெட் ஆங்கிள் வச்சுக்க போறீங்க. 12 ஸ்குவாட். ஹிப்ப பேக்ல புஷ் பண்ணும். உங்களால முடியல நீலாம் பண்ணி காட்டுறேன் ஃபர்ஸ்ட். ஓகே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 10 முடியலன்னா பொறுமையா சேர் ஒன்று வச்சுட்டு உக்காந்துட்டு எந்திரிங்க. ஓகே, ரொம்ப கஷ்டமா இருந்தா ஒரே ஒரு தம்பிள் வச்சுக்கோங்க. தம்பிள் இப்படி கூட ஹோல்ட் பண்ணிக்கோங்க. காப்லெட் இல்ல ஃப்ரண்ட் ரேக் அது மாதிரி கூட பண்ணிக்கோங்க. முடியலனா இல்லைன்னா தம்பிள் இல்லாம பாடி வெயிட்ல கூட ஸ்குவாட் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரைட் லெக் சிட்டப்ஸ். ஸ்ட்ரைட் லெக் சிட்டப்ஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தம்பிள் வச்சு பண்ணாலே போதும். ஒரு தம்பிளை பிடிச்சிக்கோங்க. ஓகே, லெக்கை ஸ்ட்ரைட்டா வச்சுக்க போறீங்க. ஷோல்டர் லெவல்ல தம்பிள் இருக்கும். மேல வரும்போது பிகின் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, முடியலன்னா வேற கையை வச்சுட்டு வெறும் கையிலேயே மேல போலாம், இல்ல டோ டச் கூட பண்ணலாம். ஓகே, லை டவுன்ல போயிட்டு ஃபுல்லா டோ டச் கூட பண்ணலாம். சில்லா. நெக்ஸ்ட் முடிச்சுட்டு
ஆஸ் யூஷுவல் ஒரு ஐசோகோர் எப்பவுமே வைக்கிறது தான் அது, ஓகேவா? அதை நான் மறக்கவே மாட்டேன். ஸோ அதை அப்படியே பண்ணிடுங்க. போலாமா? 30 செகண்ட்ஸ் எல்போ பிளாங்க். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. டன். ஒரு 30 செகண்ட்ஸ் முடிச்சுட்டு பிரேக். ஈச் அண்ட் எவ்ரி எக்ஸசைஸ் இன் பிட்வீன் ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் பிரேக் எடுக்கலாம். நேற்று வீடியோல சொன்னேன் ரெஸ்ட் எவ்வளவு எடுக்கலாம்னு கேட்டீங்க. உங்களுக்கு ரெஸ்ட் தேவைப்படுதுன்னா எடுங்க. ஆனா ரெஸ்ட் டைமை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே வாங்க. எனக்கு தேவைப்படாது, யூஸ் டு டூ பழக்கம் ஆயிடுச்சா, அப்படியே ரெஸ்டே இல்லாம 30 நிமிஷம் 15 நிமிஷம் முடிச்சு கொடுக்கணும்னு ஓடுவேன். எனக்கு பெருசா லோடு இது வரைக்கும் ஃபீல் பண்ணல. ஐ லவ் கிராஸ்ஃபிட். கிராஸ்ஃபிட் பத்தி பார்த்திருப்பேன். க்ரீடுன்னு ஒரு ஜிம்ல, ஷீபாக்கா ஜிம்ல போகும்போது அதுதாங்க எனக்கு ரொம்ப டஃப். பாக்ஸிங்கும் செம போதையா இருக்கும். வில் மேக் இட். ஓகே, பாக்ஸிங்கான வீடியோ போறது இல்லை, போற சரி நம்ம அதுக்கு அதெல்லாம் வேணாம். 30 days சம்மர் வெயிட் லாஸ் சேலஞ்சு இதை பண்ணி முடிங்க. ஓகே, ஜிம்முக்கு போக காசு இல்லை, கஷ்டமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்ற உங்க ஃப்ரெண்டுக்கு மறக்காம உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் வீடியோ பார்த்துருக்கீங்கல்ல, மேட்டு ஷூவு இதெல்லாம் இல்லாம கூட ஒர்க் அவுட் பண்ணலாம். ஆனால் தம்பிள் இல்லாமல் ஒர்க் அவுட் பண்ண முடியாது இந்த ஒர்க் அவுட். பாடி வெயிட்டுக்குலாம் அதெல்லாம் தேவையில்லை. ஸோ அந்த பாடி வெயிட் ப்ரோக்ராம் பண்ண வைங்க. நிறைய ப்ரோக்ராம் போட்டிருக்கேன், பாடி வெயிட்டுக்கு ஏகப்பட்டது. ஸோ ஓகே, இது வரைக்கும் ஒர்க் அவுட்டை பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு கமெண்ட்ல டம்பிள், அவ்வளோதான். கமெண்டே டம்பிள் தான். ஓகே, டம்பிள்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், டம்பிள்னு கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா வில் கேட்ச் அப் ஃபார் டே 12. ஒரு வேற ஒரு ப்ரோக்ராமோட டம்பிளை வச்சு சந்திப்போம். டம்பிள் இருக்குதுன்னா ஒர்க் அவுட் பண்ணுங்க, டம்பிள் இல்லைன்னா பாடி வெயிட்டுக்கு போங்க, இல்லைனா வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டு வீட்டில் யாருனா வச்சிருப்பாங்க, சும்மா கண்டிப்பா கேட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். எங்கன்னா யாருனா ஒருத்தர் வச்சிருப்பாங்க, தயவு செய்து கேட்டு பாருங்க, கண்டிப்பா இருக்கும். தேடினால் கிடைக்காது எதுவுமே இல்லை, தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஷுவரா சொல்றேன். வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை, ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஃபிட்டா உடம்பு பார்த்துக்கோங்க. இதுதான் டெய்லி சொல்லிருக்கேன், உடற்பயிற்சி உடலுக்கு அவசியம். ஒவ்வொரு நாளும் சொல்றேன். எத்தனை பேர் கேட்குறீங்களோ, கேட்குறவங்க பயனடைவீங்க, கேட்காதவங்க ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்க. நான் யாருங்க எதுவும் சொல்றதுக்கு. Catch up for tomorrow. Stay strong, stay fit, stay healthy. Finally, Coach Madi, Fit Tamela, cool. Love you.